நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் ஆனால் நம்ம மனசு அந்த ஒரே ஒரு கெட்ட விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்கிருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நம்ம மூளை இயல்பாகவே ஆபத்துக்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் தான் முதல்ல தேடி போகும். ஆனால் அதுக்காக நாம் அப்படி இருந்துடலாமா? இந்த மனநிலையை மாற்றி வாழ்க்கையை பாசிட்டிவாக வைக்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக் திங்கிங். இது சம்பந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது எப்படி உருவாகுது, இது எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர சம்பந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினைக்காங்க ஆப்டிமிஸ்டிக் திங்கிங்னு சொன்னால் சுற்றி என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் சும்மா எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லி கற்பனை உலகத்தில் வாழ்றதுன்னு நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த சிந்தனை எப்படி என்று சொல்றது, இப்போ ஒரு சூழ்நிலையில மோசமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இதை விட ஒரு சிறந்த தீர்வு இருக்கு, என்னால இதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம திறமை மேலேயும் எதிர்கால திறமையிலையும் நம்பிக்கை வைக்கிறது தான். இது ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை, ஆக்சுவலா இது ஒரு மனப்பான்மை, ஆட்டிடியூட். இது நம்மளோட வாழ்க்கைக்கு ஏன் அவசியம்னு சொல்லி பார்த்தா நிறைய காரணங்கள் இக்கி. முதலாவது சொல்லிலும் கவலைப்படுறதால எந்த பிரச்சனையும் தீர போறதில்லை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆப்டிமிஸ்டிக்கா நாம யோசிக்கும் போது நம்மளோட மூளை பதற்றம் அடையாத ஒரு தீர்வை நோக்கி, ஒரு சொல்யூஷனை நோக்கி யோசிக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி இப்ப நேர்மறை எண்ணங்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்னு சொன்னா அதிகரிக்கும். இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல ஆய்வுகள் தெரிவிக்குது. அதோட அதை தாண்டி தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாம இது ஒரு பாடம், இது ஒரு படிப்பினை நினைச்சு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சிந்தனை தான் கண்டிப்பா உதவும். இப்போ நீங்க கேட்கலும் இப்படியெல்லாம் இருந்தும் ஏன் இதை சிலர் பின்பற்ற தயங்குறாங்கன்னு சொன்னா, அப்போ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது, இது எல்லாருமே நம்ம செய்யறாங்களே நீங்க கேட்கலாம். இது என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம் நெகட்டிவிட்டி பயஸ். அதாவது நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக மூளை நெகட்டிவான விஷயங்களை தான் முதல்ல கவனிக்கும். அது இந்த வரைக்கும் நம்மளோட தொடர்ந்து இருக்குது. அடுத்த விஷயம் என்ன சொன்னா, ரொம்ப பாசிட்டிவா யோசிச்சு அப்புறம் அது நடக்காம போயிட்டா மனசு தாங்காது அப்படின்னு சொல்ற பயம் தான் பலரை இந்த ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்றதுல இருந்து தள்ளி போக வைக்குது. அதை தாண்டி இது ஒரு மாயாஜாலம் நினைக்காங்களே தவிர இது ஒரு மனப்பயிற்சி, அதாவது மென்டல் ஸ்கில் அப்படின்னு சொல்ற புரிதல் வந்துகிட்டு பலருக்கு இல்லை. ஆல் இஸ் வெல்ன்றது ஆக்சுவலா எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்துறன்றது நிறைய பேருக்கு ஒரு ஸ்கில்ன்றதே தெரியாம இருக்குது. இப்போ கெட்டதிலும் நல்லதுன்றதை ஏன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா, நிறைய பேருக்கு எவ்வளவு பெரிய கெட்டது நடந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன நல்லது ஒளிஞ்சிருக்கும். இது நடைமுறை நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆனா முதல்ல கெட்டது தானே அவட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அந்த இன்டர்வியூல நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம். அந்த இன்டர்வியூ பத்தி நம்ம நிறைய கனவு கண்டிருப்போம், அது உண்மையா நமக்கு ஒரு கவலையான விஷயம் தான். ஆனா நம்ம அந்த இன்டர்வியூல விட்ட பிள்ளைய சரிப்படுத்தி இதை விட பெரிய ஒரு வேலைக்கு ஜாயின் ஆகிறோம்னு சொன்னா இது அந்த கெட்டத்திலையும் நடந்த ஒரு நல்லதுன்னு உண்மைதானே. ஆனா நம்ம என்ன செய்யும், நம்மட மனசு அதை ஏத்துக்காது. ஏன் இப்படியான விஷயங்களை மனசு ஏத்துக்குதுன்னு சொன்னா, மனசுக்கு பழகிய கவலைகள் என்ன செய்யும்னா கம்ஃபர்டபுளா கொடுக்கும். புதுசா நம்பிக்கையை வளர்க்கறது அதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவை, கொஞ்சம் அதுக்கு நாமளும் சில எஃபர்ட்டை போடணும். இதை மூளை கொஞ்சம் விரும்பாது. ஸோ அந்த பழகின கவலைகளை திருப்ப யோசிக்கிறதால அதுக்கு மூளை கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ நீங்க சொல்லலும் ஓகே, இப்போ இந்த ஆப்டிமிஸ்டிக் திங்கிங்கை கெட்டதுல நல்லதை பார்க்க இந்த மாதிரி எப்படி நாங்கள் வளர்த்துக்கொள்றதுன்னு கேட்கலாம். இதுல முதலாவது வந்துகிட்டு நாம தினமும் தூங்க போறதுக்கு முன்னால அன்றைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை ஒரு டைரியில் எழுதலாம். அது நல்ல சாப்பாடா கூட இருக்கலாம், அது நம்ம மத்தாக்களுக்கு அது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நமக்கு அது நல்ல விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் நம்மளோட மூளையை நல்லதுற பக்கம் நம்மளை யோசிக்கிறதுக்கு தூண்டும். அடுத்தது வந்துகிட்டு நம்மளோட பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றதை நிறுத்திட்டு, இப்போதைக்கு இந்த விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்குது ஆனா அதுக்குரிய ப்ராப்பரான முயற்சியை நான் போட்டேன்னு சொன்னா, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொன்னா அந்த விஷயத்தை நான் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாம அடிக்கடி பேசிக்கொள்றது. அடுத்த முக்கியமான விஷயம் தான் நெகட்டிவான மனிதர்கள்ட்ட தள்ளி இருக்குது. எப்போது நம்மளோட குறைய சொல்லிட்டு இருக்க மனிதர்கள், அவங்க நம்மளோட எப்பவுமே நம்மளை மட்டம் தட்டுற மனிதர்களோட கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு பாசிட்டிவான ஆக்களோட நேரத்தை செலவிடுறது. அடுத்த முக்கியமானது ஏன் நினைக்க மட்டும் என்ற கேள்வியை கட்டாயமாகிட்டு இந்த சூழ்நிலையிலேருந்து நான் என்னத்தை லேர்ன் பண்ணலாம் என்ற அந்த தாட்ஸை நீங்க கட்டாயம் கொண்டு வரணும். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிக்கிறிக்காம இதுல இருந்து மாறுறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்றதை நீங்க உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற முயற்சிகள் எடுக்கக்குள்ள இந்த கெட்டதிலே நல்லதை பார்க்குற மனநிலை உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே வரலாம். இந்த ஆப்டிமிஸ்டிக் திங்கிங்னு சொல்றது ஒரே நாள்ல வராது, இது ஒரு ப்ராக்டிஸ். இண்டையிலேருந்து நீங்க ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள் எடுக்கும் இது உங்களோட வாழ்க்கையில வரதுக்கு. உங்களோட வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயத்துலேருந்து நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயம் என்னன்னு இண்டையிலேருந்து திங்க் பண்ண பாருங்க. ஸோ இதனாடி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, பழைய இந்த ஒரே விஷயத்துக்குள்ள திரும்ப 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 அவங்களோட சிந்தனை போய் சில நேரங்களில் அவங்களுக்கு நாளாக அந்த அவங்களோட வேலைகளை கூட செய்ய இல்லாமல் கஷ்டமா இருக்கும்.
ஸோ நீங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதிகமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வெளிவர நம்ம ட்ரை பண்ணிட்டுருங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட தலைப்பில் உங்களை சந்திக்கேன். நன்றி.